Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Thengaai Paal Kadalpasiயும் பால் சர்பத்தும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே சம்மருக்கும் இஃப்தாருக்கும் உள்ள ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடல்பாசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கடல்பாசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். கடல்பாசி நல்லா கரைஞ்சோடனே சுகர் ஆட் பண்ணிக்கணும். அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக புழிஞ்சு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தேன். அதில் 3 கியூப் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் அரை கப் சேர்த்துக்கோங்க. ரம்பையிலை ஒரு பீஸ் சேர்த்துக்கணும். ரம்பையிலை ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கணும். சப்ஜா சீட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்து சர்பத்து சேர்த்துக்கணும். பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.